வருமிரு வாரம் வருகின்ற ஓர் நாள் வானத்தில் வாழும் ஆதவனை வணங்கி காலத்தில் வழங்கும் பொங்கல் திருநாள். அந்த தைப்பொங்கல் திருநாளை இன்று மகிழ்வாக இனிமையாக சிறப்போடு இங்கே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாங்கள் அனைவரும் எங்களுடைய மரபு வழி, எங்களுடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இதுகளை ஞாபகப்படுத்தும் முகமாகவும் இதுகளை நாங்கள் எங்களுடைய வருங்கால சமூகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதுக்காக இந்த நிகழ்வை இங்கே ஒழுங்கு செய்து இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வணக்கம் பிரபுகளே, மீண்டும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற இந்த காலை பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காலைக்குள் வரலாம் நினைக்கிறோம். இன்று மரபு திங்கள் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மொன்றியலில் இடம்பெற்று வருகின்ற இந்த மரபு திங்கள் நிகழ்ச்சியில் என்னவெல்லாம் இடம்பெறுகிறது என்பவற்றை பார்த்துக்கொள்ளலாம். வாருங்கள், காணொளிக்குள் செல்லலாம். யாராவது முதல் தடவையாக எங்களோட காணொலியை பார்க்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று கீபெக் தமிழ் சமூகத்தின் நடுவ பணியகத்தினால் ஒழுங்கமைத்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற மரபு திங்கள் நிகழ்வு சத்திரவயல் மண்டபத்திலே மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. மாதத்தில் ஒரு நாள் மதங்களும் ஒன்றுபட வருடத்தில் வருமிரு வாரம் வருகின்ற ஓர் நாள் வானத்தில் வாழும் ஆதவனை வணங்கி காலத்தில் வழங்கும் பொங்கல் திருநாள். அந்த தைப்பொங்கல் திருநாளை இன்று மகிழ்வாக இனிமையாக சிறப்போடு இங்கே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் இங்கே வாழுகின்ற மொன்றியலில் வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்களும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு திருவிழா கோலாகலம் போல் இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பதை இந்த தருணத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். வணக்கம். அனைத்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மொன்றியலில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 12ஆம் தேதி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மரபு திங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாங்கள் அனைவரும் எங்களுடைய மரபு வழி, எங்களுடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இதுகளை ஞாபகப்படுத்தும் முகமாகவும் இதுகளை நாங்கள் எங்களுடைய வருங்கால சமூகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதுக்காக இந்த நிகழ்வை இங்கே ஒழுங்கு செய்து இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நிறைய மக்கள் வந்திருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் இந்த மரபை மறக்காமல் எங்களுடைய கலாச்சார உடைகளோடு நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். உண்மையிலே பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது. எல்லோரும் சந்தோஷமாகவும் எங்களுடைய மொழி, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய கலைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இங்கே பொருட்காட்சிகளாக
எங்கள் மரபு சார்ந்த அனைத்து பொருட்களும் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. உணவுகள், எங்களுடைய பாரம்பரிய உணவுகளும் இங்கே ஒழுங்கு செய்து கொண்டிருப்பது பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றது. இங்கே இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் கட்டாயமாக நீங்கள் வந்து இந்த மரபு திங்கள் நிகழ்விலே கலந்து கொள்ள வேணும். இந்த மரபு திங்களை ஒழுங்கு செய்த அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றி.
அழைக்கின்றோம். அதே வேளையில் எங்கள் மொன்றியில் திருக்குறள் ஆகிய குருவானவர் சிறியா அவர்களை அப்போது வேலைக்கு அழைக்கின்றோம். இவர்களுக்கு இப்பொழுது விருதுகள் இங்கே வழங்கப்பட இவர்களுக்கான விருதுகளை வழங்கி கௌரவிக்குமாறு திரு ஜெயா கோபிநாத் அவர்களை அப்போது அழைக்கின்றோம். இப்பொழுது அழைத்து சிறியா அதே போன்று குயர்ந்த சிவாமணி அவர்களை அப்போது